உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மோசே இஸ்ராயல் மக்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய நியமங்களையும் முறைமைகளையும் எடுத்து காண்பிக்கிறார். நாம் எவ்வளவு நன்மைகளை ஆண்டவரிடமிருந்து பெற்றிருக்கிறோம், அவர் எப்படியெல்லாம் நம்மை வழிநடத்தி இருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை அவர் நிவர்த்தி செய்திருக்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பும் போது நமக்கு பதில் தருகின்ற இறைவனாக அவர் எப்படி இருக்கிறார் என்பதை அழகாக அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லி, ஆண்டவருடைய கட்டளைகளை நீங்களும் கடைபிடித்தால், அவருடைய முறைமைகளின்படி நியமங்களின்படி நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் நீங்கள் வாழ்வது உறுதி, ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை செய்வார் என்று சொல்லி தெளிவாக அம்மக்களுக்கு எடுத்துக் கூறுவதை பார்க்கிறோம். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அற்புதமான வார்த்தை. நாம் பல நேரங்களில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறோம். நம் துன்ப நேரங்களில், துயரமான தருணங்களில், வேதனை மிகுந்த நேரங்களில், நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கும்போது, சாக கிடக்கிற போது, குடும்பத்தில் கஷ்டங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் வருகிற போது ஆண்டவரை நோக்கி நாம் குரல் எழுப்பி மன்றாடுகிறோம், செபிக்கின்றோம், ஒப்பு கொடுக்கின்றோம். அந்த தருணங்களில் எல்லாம் நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். நம் கடவுள் நம்முடன் இருக்கிறார். அவர் இம்மானுவேலாக இருக்கிறார். அந்த உணர்வு நிலையை வெளிப்படுத்துகிறது முதல் வாசகம். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கடவுளோடு நெருங்கிய ஒரு மக்கள் கூட்டமாய் இஸ்ராயல் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அடிமைப்பட்டு போய் கிடக்கும் போது, துன்பத்தில் இருந்தபோது அவர்களை மீட்டு கொண்டு, அவர்களுடைய கஷ்டங்களில், துன்பமான தருணங்களில், நெருக்கடியான வேலைகளில் எல்லாம் அவர்களோடு உடனிருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த இறைவனைப் போல வேறொரு இறைவன் அவர்களுக்கு இருக்கிறாரா என்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது. 10 கொள்ளை நோய்களை தந்து அந்த எகிப்து நாட்டினுடைய பாரவோனின் மன்னனுடைய மனதை இறுகச் செய்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொண்டு பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்திற்கு அவர்களை அழைத்து வருகிறார். வழியில் எவ்வளவு இடர்பாடுகள், எவ்வளவு போர்கள், சண்டைகள். பல நேரங்களில் மக்கள் முணுமுணுத்து ஆண்டவருக்கு எதிராகவே செல்லுகிறார்கள், மோசேவுக்கு எதிராக செல்லுகிறார்கள். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அவர்களை காத்து வழி நடத்தி வந்த இறைவனைப் போல வேறொரு இறைவன் உங்களுக்கு உண்டா என்று மோசே கேள்வி எழுப்புகிறார். எனவே ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடித்து நாம் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும். நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்துக்கொள்க. எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து போகாதபடி உங்களுடைய இதயத்தில் அவற்றை பாதுகாத்து வைக்க வேண்டும். எப்படி கடவுள் உங்களை வழி நடத்தினார், பாதுகாத்தார், உங்களுடைய இக்கட்டான நெருக்கடியான வேலைகளில் உங்களோடு உடனிருந்தார் என்பதை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். அந்த இறை அனுபவத்தை உங்களுடைய இதயத்தில் காத்துக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். நீங்க அதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஏதோ அந்த தருணத்தில் மட்டும் அதை நினைச்சிட்டு நான் ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லி மறந்து போறது இல்லை. வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அதை மறக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். நீங்க மட்டும் கிடையாது, உங்க பிள்ளைகளும் அதே விசுவாசத்தில் வளரணும், கடவுள் நம்பிக்கையில வளரணும். உங்களுடைய பேரை குழந்தைகளுக்கும் சந்ததி சந்ததியாக, தலைமுறை தலைமுறையாக அந்த ஆசீர்வாதம் போய் சேர வேண்டும்.
இறுதி வரை அவர்கள் கடவுளின் மீது முழுமையான நம்பிக்கை விசுவாசமும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எனவே இதை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்க. கடவுள் எப்படியெல்லாம் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார், எவ்வளவு நாம கஷ்டப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்துல எப்பேற்பட்ட துன்பத்தில் நாம் இருந்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு கடவுள் நம்மை பாதுகாத்திருக்கிறார் என்றால் இந்த உண்மையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். இந்த விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து கூறி அவர்களை உறுதிப்படுத்த வேண்டும். அது நம்முடைய கடமை. இதை அழகாக சொல்லுகிறது இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை. இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் திருச்சட்டத்தையும் இறைவாக்குகளையும் அழிக்க நான் வரவில்லை, மாறாக நிறைவேற்றவே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும், அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அந்த கட்டளைகளை நம்முடைய இதயத்தில் வைத்து மறக்காமல் வாழ்நாள் முழுவதும் அதை நினைவு கூற வேண்டும். பிறகு அந்த உண்மையான கட்டளைகளை, அந்த அன்பு கட்டளைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சமீபத்தில் ஒரு திரைப்படம் வந்தது, தாய் கிழவி என்கிற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் அந்த தாய் கிழவி என்ன செய்வாள், தன்னுடைய மருமகள்கள், மகள், பேர குழந்தைகள் எல்லோரையும் அழைத்து தன் அருகில் வைத்து கொண்டு தான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு, நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன், எவ்வளவு நெருக்கடிகளை இக்கட்டுகளை என் வாழ்க்கையில் நான் சந்தித்தேன், இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கின்ற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறேன், இந்த பொன் பொருள் எல்லாம் எப்படியெல்லாம் சேர்த்தேன் என்று சொல்லி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இதை கற்றுக்கொள்ள வேண்டும், சிக்கனமாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும், மிக மிக கவனமாகவும் பொறுப்போடுவும் வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மருமகள்களுக்கு, மகள்களுக்கு, பேத்திகளுக்கு அந்த தாய்க்கிழவி சொல்லிக் கொடுக்கிறாள். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகள் சில நேரங்களில் விசுவாசம் இல்லாமல், கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் அல்லது கடவுளை விட்டு விலகி போகிறார்கள் என்றால் அதற்கு பெற்றோர்களாகிய நாமும் பல நேரங்களில் காரணமாய் அமைந்து விடுகிறோம். ஏனென்றால் நாம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த விசுவாச பாடத்தை சொல்லிக் கொடுப்பதில்லை, கடவுளுடைய வழி நடத்துதலை சொல்லிக் கொடுப்பதில்லை, கடவுள் நம்மை எப்படி பாதுகாத்தார், நம் தேவைகளை நிவர்த்தி செய்தார் என்று நாம் சொல்லிக் கொடுப்பதில்லை. இப்பொழுதாவது சரியாக நம் தவற்றை உணர்ந்து கொண்டு மனம் மாற்றம் பெற்று இந்த தவக்காலத்தில் இறை விசுவாசத்தில் உறுதியாய் நாமும் நம் குடும்பமும் நம் பிள்ளைகளும் நிலைத்து நிற்க வரம் வேண்டி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து செபிப்போம். ஆமென்.